அப்புறம் பார்த்தா நம்ம மெகுமி அக்கா சுமியை காப்பாற்றணும், பத்தாவதுக்கு கள்ளி கேம்ல விளையாடணும், நம்ம கோஜோவையும் காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கிருந்து போக இங்க பார்த்தா தெங்கனுக்கு சோசோவும் யூகியும் பாதுகாப்பா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கள்ளி கேம்ல ரூல்ஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்றாங்க. இந்த கள்ளி கேம்ல 100 பாயிண்ட் எடுத்தாங்கன்னா அவங்க புதுசா ஒரு ரூல்ஸே போடலாம். அதை கேம் மாஸ்டர் முடிவு பண்ணி அந்த ரூல்ஸை சேஞ்ச் பண்ணுவாரு. அப்புறம் அந்த கேஸ்ட் பவர் கிடைச்ச உடனே 19 நாள்ல அவங்க சண்டை போடணும். அப்படி சண்டை போடலன்னா அவங்களுக்கு அந்த கேஸ்ட் அணைஞ்சு போயிரும், அவங்களும் செத்துருவாங்க. அப்புறம் இன்னொரு ரூல்ஸ் என்னன்னா அவங்க அதே பாயிண்ட்ல ரொம்ப நாளைக்கு சண்டை போட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கர்ஸ்ட் பவர் போயிடும். இந்த மாதிரி ரூல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டே இருக்குது. அப்படியே கட் பண்ணா நம்ம யூஜி மெகுமி யூட்டா இவங்கலாம் அடுத்த கட்ட வேட்டைக்கு அங்க இருந்து கிளம்ப அங்க கட் பண்ணா ஒரு ஸ்டாண்ட் காமெடியன் காமெடி பண்ணிட்டு இருப்பான். அங்க இருக்க யாருமே சிரிக்க மாட்டாங்க. என்னடா இது ஜோக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா. அவன் ஜோக்கெல்லாம் முடிச்சுட்டு இங்க ரூமுக்கு வந்து உட்காந்தா அங்க இருக்க பாஸ் அவன்கிட்ட வந்துட்டு டேய் நீ காமெடி பண்ணதெல்லாம் போதும், பொட்டி படிக்கலாம் கட்டிட்டு இங்க கிளம்பு, தங்கத்துறையை வச்சு காமெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு என்னங்க இப்படி பண்றீங்க சோகமா இருப்பான். இவனோட பேரு டகாபே. இவனும் கல்லிங் கேம்ல ஒரு பிளேயர் ஆக போறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம மாசாமிச்சுக்கிட்ட காக்கு கஞ்சி பிரின்சிபல் நீ எப்படிடா உயிர் உள்ள அந்த கர்ஸ் டெக்னிக் பொம்மையெல்லாம் உருவாக்குற அப்படி சொல்லிட்டு கேட்க மாசாமிச்சு அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாரு. கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல குசுகாபேன்ற ஒருத்தன் அவன் தங்கச்சியை இங்க மாசாமிச்சுக்கிட்ட கூட்டு வந்திருப்பான். அங்க குசுகாபேயோட தங்கச்சியோட பையன் இறந்து போயிருப்பான். அதனால அங்க குசுகாபே தங்கச்சி ரொம்ப சோகமா இருக்க அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நம்ம மாசாமிச்சு கர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி அவனோட பையன் மாதிரியே ஒரு கர்ஸ் டெக்னிக் இருக்கிற அந்த ஒரு பொம்மையை உருவாக்க அதை பார்த்துட்டு அவ தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அங்க நிறைய கர்ஸ் டெக்னிக் இருக்க பொம்மையெல்லாம் உயிரோடு இருக்குமா. அப்படியே அங்க கட் பண்ணா அந்த குசுகாபே என்ன பண்ணிருப்பான், பாண்டாவையும் அடைச்சு வச்சிருப்பாங்களா, பாண்டாவையும் காப்பாத்துவான், நம்ம மாசாமிச்சியை காப்பாத்துவான். அப்படியே கட் பண்ணா நம்ம மாசாமிச்சி அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட் லைட் மேல ஒருத்தர் நின்னுட்டு ஏய் அந்த கேர்ஸ் டெக்னிக்கை நீ யூஸ் பண்ணி எப்படி அதை உயிரோட கொண்டு வர சொல்லிட்டு கேட்க அதுக்கு நம்ம மாசாமிச்சி டேய் நான் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன், கோச்சோ இல்லாதனால உங்களுக்கு அவ்வளவு தைரியமா போச்சா, வாடா இன்னைக்கு நான் அவனை என்ன பண்றேன்டா அப்படி சொல்லிட்டு சண்டைக்கு போக அப்படின்னு பார்த்து அவன் சொல்லுவான் கண்ணா கொஞ்சம் அங்கேயே போற அப்படின்னு பார்த்தா காக்கு கஞ்சி கையில கிட்டாரோட நின்றுப்பாரு. அப்படியே கட் பண்ணா மாசாமிச்சியை காக்கு கஞ்சி அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவாரு. கொஞ்ச நேரத்துல நம்ம மாசாமிச்சி இறந்து போயிடுவாரு. அப்போ பார்த்து அந்த முகமுடி போட்டு ஒருத்தன் கேட்டான் பாத்தீங்களா அந்த கர்ஸ் டெக்னிக் பவர் யூஸ் பண்ணி எப்படி உயிரோட கொண்டு வரேன்னு, அதுக்கு பதில் சொல்லுவாரு நீ கர்ஸ் டெக்னிக்கையும் உயிர் உள்ள ஒரு உடம்பையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி 3 லேயரா நீ கர்ஸ் டெக்னிக் பண்ணனா அது உயிரோட வந்துடும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு இங்க காக்கு கஞ்சி டேய் பைத்தியக்காரனே இதை நீ முதல்ல சொன்னா நான் உன்னை கொல்லாம விட்டுருப்போம்ல அப்படின்னு சொல்ல அதை கேட்டு மாசாமிச்சி எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை அப்படின்னு இறந்து போயிடுவாரு. அந்த இடத்துல நம்ம பாண்டாம வந்து நிற்க பாண்டாவையும் நம்ம மாசாமிச்சு தானே உருவாக்கியிருப்பாரு. இங்கே பாண்டா ரொம்ப சோகமாக நிற்க எங்கள் காக்கு கஞ்சி என்னடா என்ன கொல்ல போறியா உனக்கு கோவம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு பாண்டாவோ நான் ஏன் கோவப்பட போகிறேன், இது இந்த ஜுஜுசு ஹையோட கட்டளை தானே, என்ன பண்றது இதுதானே விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டா கத்தரி அழுவாம்பாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம மாக்கி மெகுமி கிட்ட நீ தான் அடுத்த ஜென்னி கிளானுக்கு லீடர் ஆகணும், இதுதான் முன்னாடி இருந்த அந்த ஜென்னி கிளானோட லீடரோட ஆர்டர் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம மெகுமியும் சரி வேற வழி இல்லை என்ன பண்றது லீடர் ஆகி தொலைறேன் அப்படின்னு ஒத்துக்குவான். அப்படியே கட் பண்ணா நம்ம மாக்கி என்ன பண்ணுவா அங்க ஜென்னி கிளான் இருக்க இடத்துக்கு போய் அங்க ஒரு கர்ஸ்ட் டெக்னிக் இருக்கிற பவர் இருக்கிற ஒரு வெப்பன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருப்பா.